ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சன் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான டிப்ஸு தான். இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்கள் கிச்சன் ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும், சுத்தமாகவும் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வந்து எங்கள் வீட்டு கிச்சன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நீட் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து கழுவ வேண்டிய பாத்திரம், இதெல்லாம் சிங்கில் போட்டுடலாம். ஆல்ரெடி கழுவ வேண்டியது நிறைய இருக்குது. இதெல்லாம் எடுத்து நம்ம வேறு பக்கம் ஷிஃப்ட் பண்ணிடலாம். கத்தியை வந்து அதோட இடத்துல வச்சிடலாம். இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் அதில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது உடஞ்ச பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி இருந்தால் கூட அதில் கூட போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே விட்டுட்டு போயிட்டாலும் காலையில் எழுந்திரிச்சு நமக்கு டென்ஷன் தான் ஆகும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அதுக்கே டைம் போயிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு டின்னர் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதெல்லாமே எடுத்து நம்ம சிங்கில் போட்டு வச்சிடலாம். என்னோடய அடுப்பில் வந்து இது பால் சிந்தின கரை, அது நேற்று நைட்டு சிந்தினது நான் அப்போவே துடைக்காமல் விட்டுட்டேன். அதனால இப்படி பிடிச்சிருச்சு. இப்போ இதெல்லாமே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதையும் எடுத்து நம்ம சிங்கில் போட்டு வச்சிடலாம். நிறைய டஸ்ட் இருக்குது, அதில் அழுக்கும் இருக்குது. இப்போ இங்கே ஒரு பாத்திரம் இருக்குது, இதையும் தூக்கி சிங்கில் போட்டுடலாம். இப்போ இது எல்லாமே எடுத்து சிங்கில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுறல, அதில் எல்லாம் ஊறட்டும். அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ எல்லாத்து மேலேயும் தண்ணி படுற மாதிரி விட்டுறலாம். இது வந்து சாயந்தர கழுவின பாத்திரம். இதெல்லாம் வந்து எடுத்து தனியாக அதோட இடத்துல வச்சிடலாம். இப்போ இந்த பர்னர் எல்லாமே தனியாக கழட்டி வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு எடுத்து கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நுர வர்ற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் சோப்பு மற்ற லிக்விடெல்லாம் யூஸ் பண்ணுறத விட இந்த ஷாம்பு போட்டால் ரொம்ப நல்லா மணமாகவும் இருக்கும், அழுக்கும் நல்லா போகும். வேறு எதுவுமே சேர்க்க தேவையே இல்லை. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, நுர நல்லா வர்ற மாதிரி. இப்போ நுர நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா பக்கத்துக்கும் போட்டுடலாம். இப்போ மேலே இருக்க டஸ்டெல்லாம் நம்ம வந்து தொடச்சி எடுத்துடலாம் ஒரு துணி வச்சு. அடுப்பு மேலே இருக்கிறது எல்லாமே எடுத்துடலாம்.
இப்போ அந்த கலக்கி வச்ச ஷாம்பு நுரைகள்லாம் இதில் சேர்த்திக்கலாம். அடுப்பு மேலே நல்லா போட்டு விட்ருங்க. அப்போ தான் வந்து நல்லா ஊறி அழுக்கெல்லாம் வரும். மேலே நல்லா தேய்ச்சி விட்டுறணும். நீங்கள் எப்போவுமே அடுப்பு கழுவும் போது சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு கழுவுனிங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். சேஃப்டி, நமக்கு தான் சேஃப்டி அப்படி பண்ணால். இப்போ எல்லா பக்கமும் நம்ம அந்த தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சு விட்றலாம். அழுக்கெல்லாம் வந்து இப்போ எல்லா பக்கமும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பர்னர் எடுத்து இதில் போட்டு ஊற வச்சிடலாம் 20 நிமிஷம். 2 பர்னரையும் இதில் போட்டு ஊற வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம பாத்திரத்தை கழுவி எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி நம்ம எடுத்து வச்சிடலாம். எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சாச்சு. எல்லாம் கழுவி எடுத்துடலாம். நீங்கள் பெரிய பாத்திரத்துக்கு வந்து அந்த கூடையில் போட்டு வச்சுக்கோங்க. சின்ன பாத்திரத்துக்கு வந்து சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை சின்னதாக இந்த மாதிரி ஒரு கூடையோ நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன பாத்திரத்தையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா பாத்திரத்தையும் கழுவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தாள், மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு கவர் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எடுத்து டஸ்ட்பினில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி கொசுவும் வராது. நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா இந்த வரும், கொசு எல்லாமே வந்துடும். அதனால இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டும். இதுக்கப்புறம் நம்ம மேலே ஜன்னல் தொடச்சி நான் என்னோடய அந்த கொற்றைக்கல்லை மேலே வைக்க போகிறேன். இதோட இடம் இதுதான், அதனால நாங்கள் வச்சுட்டேன். அதோடய ப்ளேஸ் அதுதான். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பெல்லாம் தேய்ச்சி எடுத்துடலாம், கழுவி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தேங்காய் நார் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் தேய்க்கலாம். நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் வாங்குறீங்கள, அதில் மேலே வர்ற அந்த நாரை பிச்சு தேய்ச்சாவே நல்லாவே அழுக்கு போகும். எல்லாம் அப்படி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நல்லா தேய்ச்சாச்சு. அந்த தண்ணியில் எடுத்துடலாம்.
நல்லா தேய்ச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை தேய்ச்சிக்கலாம். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், அழுக்கெல்லாம் அப்படியே விட்டு மேலே வந்துடுச்சு. அந்த கரையெல்லாம் நல்லா வருது. தேய்க்கவே ஈஸியாக இருக்குது. நல்லா ஊறுனா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நல்லாவே தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் அப்படி இல்லை வாரத்தில் 2 டைம் செஞ்சிங்கனாவே அடுப்பும் நல்லா சுத்தமாக இருக்கும். இல்லை அப்பத்தும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அப்பத்துக்கப்போ செஞ்சுறது அப்போவே தொடச்சிடணும், இல்லைன்னா வந்து ரொம்பவே கரை பிடிச்சிக்கும். நான் துடைக்காமல் விட்டு ரொம்ப கரை சேர்ந்துருச்சு. இப்போ எல்லாம் தண்ணி ஊற்றி கழுவிடலாம். எப்போவுமே அடுப்பு கழுவும் போது மறக்காமல் சிலிண்டரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். ஆன் பண்ணிகிட்டே செய்யாதீங்க. இப்போ இந்த தண்ணியெலாம் இந்த அழுக்கு தண்ணியில் அப்படியே சிங்கில் தள்ளி விட்டுறலாம். இதே மாதிரி சிங்கிள் இருக்கிற அழுக்கையும் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் அதில் சைடில் சந்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வரும். இல்லைன்னா ரொம்ப டஸ்ட்டு பிடிச்சிக்கும் அதில். அப்புறம் போய் சிக்கிக்கும், தண்ணி அடைச்சிக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதனால டெய்லியுமே நீங்கள் இதை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி எல்லாமே கழுவி விட்டுறலாம். இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பர்னரை நீங்கள் யூஸ் பண்ணி அதை ரொம்ப பழசான ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு இப்படி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அடுப்பும் நல்லா எரியும், அடைப்பு இருக்காது. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிங்க. பாருங்கள் எப்படி அழுக்கெல்லாம் வருது வெளியில். இது வந்து வெறும் 20 நிமிஷம்தான் ஊற வச்சேன். நீங்கள் வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் கழுவினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கூட கழுவிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற ஏதாவது அடைச்சிருந்ததுன்னா கூட வந்துடும். இப்போ 2 பர்னரையும் நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ நல்லா கழுவி எடுத்து காய வச்சிடலாம்.
நல்லா அலசி காய வச்சிடலாம். இதுக்கப்புறம் இதை எடுத்து நான் டஸ்ட்பினில் போட போகிறேன். இப்போ இதெல்லாம் தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த ஈரத்தை எல்லாம் ஒரு துணி போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு. நான் வெறும் ஷாம்பு மட்டும்தான் போட்டேன், சோப்பு மற்ற எந்த லிக்விடுமே யூஸ் பண்ணல. நல்லா கிச்சன் நல்லா மணமாகவும் இருக்கும். கொசு எல்லாம் வராது, அந்த குட்டி குட்டி கொசுலாம் வராது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுப்பே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. என் அடுப்பு எப்படி இருந்துச்சு, நல்லா கரை பிடிச்சி இருந்துச்சு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், அந்த ஒரு இது மட்டும் போதும், ஒரு ஷாம்பு மட்டும் போதும். இப்போ எல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த சோப்பை தூக்கி நான் மேலே வச்சுட்டேன். இப்போ எல்லாமே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்துல வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த கல் நாங்கள் வீடு கட்டும்போது மிச்சமான கல் எங்களுக்கு கட் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கினோம். எப்போவுமே இந்த மூலையில் கல்லுப்பு தான் வைக்கணும். அடுப்புக்கு ரைட் சைடில் இருக்கிற மூலையில் எப்போவுமே கல்லுப்பை ஜாடியில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நான் ஒரு ஜாடியில் கல்லுப்பும் குட்டி ஜாடியில் பொடி உப்பும் போட்டு வச்சுருக்கிறேன். அதையும் இங்கேயே வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்கள் யூஸ் பண்ணின ஸ்வீட் பாக்ஸ் இந்த மாதிரி அகலமாக இருந்துச்சுன்னா அதில் ஆயில் கேன் வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு ஸ்டாண்டில் தான் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை அகலமான ஏதாவது பிளாஸ்டிக் டப்பாவோ இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஆயில் கேன் வச்சுக்கலாம். நான் அதில் ஒரு ஆயில் கேனு, அப்புறம் ஒரு பாட்டிலில் கொஞ்சமாக ஆயிலும் ஊற்றி வச்சுருக்கிறேன். அதே இது கூட வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன பெருங்காய டப்பா, அதே இது கூட வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் மசாலா பாக்ஸ் பக்கத்துலேயே வைக்க போகிறேன். அப்போ தான் சமைக்கும்போது ஈஸியாக இருக்கும் நம்ம கைக்கு எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் மசாலா பாக்ஸ் வைக்க போகிறேன். அதில் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே இருக்குது. எல்லா மசாலா ஐட்டம் அதில் நான் வச்சுருப்பேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் இருந்துச்சுன்னா, கத்தி போடுற ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா, நீங்கள் கத்தி, சின்ன சின்ன ஸ்பூனு, இடுக்கி எல்லாமே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா உடஞ்சதோ இல்லை யூஸ் பண்ணாததோ அதை வச்சு கூட நீங்கள் உள்ளே போட்டு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அடுப்பை எல்லாம் மாட்டி வச்சிடலாம். அந்த ஸ்டாண்டெல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். இப்போ அந்த பர்னர் காஞ்சிருச்சு, அதை இது கூட சேர்த்து எல்லாம் போட்டு வச்சிடலாம். பாருங்கள் அடுப்பு எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்களும் வாரத்தில் ஒரு டைம் பண்ணுங்கள். இல்லைன்னா 2 நாளைக்கு ஒருக்கா கூட சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். நைட்டு தூங்கும் போகும்போது இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு தூங்கிடுங்க. சிங்கில் இந்த மாதிரி ஒரு பாசி குண்டு எடுத்து போட்டு வச்சுருங்க நைட்டு. அப்போ தான் கரப்பாம்பூச்சி தொல்லையே இருக்காது, வராது. எனக்கு நிறைய பேர் இதை சொன்னாங்க. அதனால் நானும் இந்த மாதிரி தான் நைட்டு போட்டு வச்சுருவேன். இப்போ
கிச்சனே பளிச்சுன்னு ஆகிருச்சு. எப்படி இருந்த கிச்சனை இப்படி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாமே நீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ்